ஓகே, ஹர்ஷவர்தன் எக்ஸாமினேஷன் எப்படி இருந்துச்சு? சார் ஈஸியாக தான் சார் இருந்துச்சு. லாஸ்ட் இயரோட கம்பேரிட்டிவ்லி ஈஸியாக தான் இருந்துச்சு. ஓகே, நீங்க ஃப்ரெஷரா ரிப்பீட்டரா? ரிப்பீட்டர் சார். ரிப்பீட்டர். ஸோ லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பருக்கும் இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பருக்கும் என்ன டிஃபரன்ஸ் நீங்க ஐடென்டிஃபை சார் லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்கு என்ன டிஃபரன்ஸ்னா லாஸ்ட் இயர் வந்து நமக்கு அந்த மைண்ட் செட் கரெக்டாக இல்லை சார். அதாவது லாஸ்ட் இயர் வந்து பேப்பர் வந்து மாடரேட் தான் ஆக்சுவலி. ரொம்ப டஃப்னு சொல்லிட்டு நம்ம அந்த பேப்பர் ப்ரிப்பேர் ஆகலை. இப்போ இந்த 1 இயர் பிரேக் எடுத்து நல்லா அந்த பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணதுனால இந்த பேப்பர் வந்து ஈஸியாக சார். கம்பேரிட்டிவ்லி பயாலஜி கம்பேரிட்டிவ் 3 சப்ஜெக்ட் வந்துட்டு போன வருஷம் இந்த வருஷம் ரொம்ப ஈஸியாக தான் சார் இருந்துச்சு. கொஸ்டின் இது பயாலஜி வந்து அப்படியே டேரக்டாக தான் இருந்துச்சு. டேரக்டாக. ஸோ இந்த 3 சப்ஜெக்ட்ஸ்ல எங்க ரொம்ப டைம் ரொம்ப கன்சியூம் ஆனதுன்னா எதை சொல்லுவீங்க? ஃபிசிக்ஸ் தான் சார். ஃபிசிக்ஸ். ஓகே ஓகே, சூப்பர். ஸோ எக்ஸாமினேஷன் முடிஞ்சு இனிமேல் நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம். ஹாப்பியாக இருக்கேன். உங்களுடைய மருத்துவ கனவுகள் நிறைவேற தேங்க்யூ அகாடமி சார்பாக தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ரக்ஷனா, உங்கள் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? சார் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஓகே, உங்களுக்கு இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் டைம் எப்படி மேனேஜ் பண்ணீங்க? பயோ ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. டைரக்ட் என்சிஆர்டி கொஸ்டின்ஸ் தான். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே அட்டன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி அதுக்கப்புறம் அட்டன் பண்ணேன் சார். அதுவும் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஃபிசிக்ஸ் மட்டும் கொஞ்சம் எனக்கு டைம் எடுத்துது, ஆனால் அதுவும் ஈஸியாக தான் சார். ஓகே ஓகே ஓகே. ஸோ ஆல் தி பெஸ்ட். ஸோ எக்ஸாமினேஷன் முடிச்ச உடனே ஹாப்பியாக இருக்கீங்களா? ரொம்ப சார். ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. இனிமேல் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு பயம்லாம் எதுவும் வேண்டியதில்லை. ஆமாம். ஃபைன். ஓகே. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். உங்களுடைய மருத்துவ கனவு நினைவாக மிஸ்பா அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். ஹர்ஷினி, உங்கள் எக்ஸாமினேஷன் எப்படி இருந்துச்சு? ஈஸியாக தான் சார் இருந்துச்சு. ஓகே, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் எது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, எது ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு? பயாலஜி ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஓகே. எனக்கு கெமிஸ்ட்ரி கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. ஓகே ஓகே. ஸோ கம்பேரிட்டிவ்லி டைம் கன்சம்ஷன் எங்கே ஜாஸ்தியாக இருந்துச்சு? டைம் எடுத்துக்கிட்டதுங்க கெமிஸ்ட்ரி தான். கெமிஸ்ட்ரி. ஓகே ஓகே. ஸோ அந்த 3 ஹார்ஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சா எக்ஸாமினேஷனுக்கு? மேனேஜபிளாக இருந்தது. ஓகே ஓகே. ஸோ நீங்கள் ஃப்ரெஷரா ரிப்பீட்டரா? ரிப்பீட்டர். ஸோ கிரணிகா, உங்களுடைய எக்ஸாமினேஷன் எப்படி இருந்துச்சு? சார் பயாலஜி கெமிஸ்ட்ரி ஈஸியாக இருந்துச்சு சார். ஃபிசிக்ஸ் கொஞ்சம் மாடரேட் பேப்பர். ஓகே. ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜியில் எந்த சப்ஜெக்ட்டுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க? ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸ் தான். ஓகே. ஸோ இந்த 3 ஹார்ஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுங்களா? எஸ் சார், 3 hours கம்ஃபர்டபுள். நீங்கள் ஃப்ரெஷரா ரிப்பீட்டருங்களா? ரிப்பீட்டர். லாஸ்ட் டைம் கொஸ்டின் பேப்பருக்கும் இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பருக்கும் என்ன டிஃபரன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணீங்க? லாஸ்ட் டைம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சார். இந்த டைம் ஈஸியாக இருந்துச்சு சார். லாஸ்ட் இயர் கஷ்டமாக இருந்ததுக்கும் இந்த வருஷம் ஈஸியாக இருந்ததுக்கும் என்ன ரீசன் இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய ப்ரிப்பரேஷன்? எஸ் சார். ஓகே. எவ்வளோ மார்க் டெஸ்ட் எழுதுனீங்க? மார்க் டெஸ்ட் ஒரு 30 மார்க் டெஸ்ட். சூப்பர் சூப்பர். ஆல் தி பெஸ்ட். உங்களுடைய மருத்துவ கனவுகள் நிறைவேற மிஸ்பா அகாடமியின் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார்.